நண்பர்களே, அனைவருக்கும் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாற இருக்கு. ஏன்னா அம்மனின் அருளால் இந்த ஒரு வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்களுக்கு தென்பட்டிருக்குங்க. தீராத நோயினையும் தீர்த்து வைக்கக்கூடிய சிறப்பான அம்மனுடைய ஆலயம்னா அது பார்த்தீங்கன்னா சமயபுரத்து மாரியம்மனுடைய திருக்கோவில் தாங்க. இங்கு அம்மனுடைய கருவறையில் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய அதிசயங்கள் என்ன, மேலும் பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு நடத்தக்கூடிய சிறப்பான அபிஷேகங்கள் ஆராதனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அம்மனுடைய ஆலயம் எப்போது உருவானுச்சு, இந்த அம்மனை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஸ்ரீரங்கா 108 திவ்ய தேசங்களில் தலைமை பீடன்னு சொல்லலாம். அங்குதான் ஆதியில் கோயில் கொண்டிருந்தா இந்த வைஷ்ணவி. அண்ணன் அரங்கன் அமைதியின் உருவமான சாந்தமூர்த்திங்க. ஆனால் தங்கையோ ருத்ர ரூபிணியாக இருந்திருக்கா. அவளுடைய ருத்ரம்சம் பொறுக்க முடியாததால திண்டாடினாங்க பூசகர்களும். அவள் சினம் தணிக்க வழி தேடினாங்க. அப்போது அந்த கோயிலில் இருந்த ஜிஎஸ் சுவாமிகளும் ஒரு முடிவெடுத்தாரு. கோரை பற்களும் சிவந்த கண்களோடு ஆங்கார ரூபணியாக திகழக்கூடிய இந்த அன்னையை வேறு இடத்துக்கு மாற்றி பிரதிஷ்டை செய்து வழிபடலான்னு முடிவு செய்துட்டாங்க. அதனால அன்னையினுடைய திருவுருவத்தை சுமந்து கொண்டு பக்தர்கள் காட்டுப்பாதையில் பயணித்திருக்காங்க. காட்டுப்பாதையாய் கடந்ததுமே கைவிடப்பட்ட ஒரு அரண்மனை மேட்டை அடைந்திருக்காங்க. அப்போது ஒரு கைவிடப்பட்ட கோட்டை அங்கு பார்த்துருக்காங்க. அது என்ன கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா, சோழ மன்னன் ஒருவன் தன் தங்கையே கங்க நாட்டு மன்னன் ஒருவனுக்கு மனம் முடித்து அவங்களுக்கு சீதனமாக தரக்கூடிய கட்டிய கோட்டைங்க. அதுவே கண்ணனூர்னு அழைத்திருக்காங்க. பிற்காலத்தில் பாண்டியர் படையெடுப்பால் கோட்டையும் அதை சுற்றியிருந்த நகரமும் அழிக்கப்பட்டிருக்கு. இந்த இடமே வேப்பமரமாக காடாக அப்போது மாறிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வேப்பங்காட்டுக்குள்ளே இருந்த அரண்மனை மேட்டை அடைந்த ஸ்ரீரங்கத்து பக்தர்களுமே அதுவே அம்பாள் கோயில் கொள்ள தகுந்த இடன்னு முடிவு செய்து ஒரு ஓலை குடிசையை கட்டி அம்பாள் திருவுருவ அதில் வச்சுட்டு அப்படியே சென்றுட்டாங்களாம். கண்ணனூரில் கோயில் கொண்ட அம்மன் அவள் என்பதால் கண்ணனூர் மாரியம்மன் அவளுக்கு பெயராகவும் மாறிடுச்சுங்க. மேலும் வேப்பங்காற்று அவளை குளிர்வித்திருக்கு. கொஞ்சம் சாந்தமான தேவியுமே தன் கோயில் கொண்ட இடத்தை சிலுக்க செய்யது மனம் கணிந்திருக்கா. இந்த நிலையில தென்னாட்டின் மீது அப்போது பார்த்தீங்கன்னா படையெடுத்து வந்த விஜயநகர மன்னருமே தன் படைகளோடு இந்த கண்ணனூர் காட்டுல முகாமிட்டு இருந்திருக்காரு. அப்போது அங்கிருந்த அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தாராம். அன்னையினுடைய தோற்றமே அவனுக்கு பெரும் தைரியத்தை கொடுத்திருக்குங்க. தாயே, நான் தொடங்கக்கூடிய இந்த பொருளை எனக்கே வெற்றி கிடைக்க வேண்டும், அருள் புரிய வேண்டுன்னு வேண்டியிருக்கான். போர் முடிந்து முடிசூடியதுமே திரும்பி வந்து உனக்காக ஒரு அற்புத கோயிலை கட்டி கொடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டானா. பிறகு கண்ணபுரத்தாளிடம் வேண்டி கொண்டதால இதுதான் கிடைக்காதுங்க. வெற்றி அவன் வசமாயிடுச்சு. திரும்பி வந்த மன்னனுமே பார்த்தீங்கன்னா பரிவார தெய்வங்களாக இங்கு விநாயகரையும் கருப்பணசாமியும் பிரதிஷ்டை செய்து கோயில் கட்டி குடமுழுக்கு விழா நடத்தி நித்திய பூஜைகளும் ஏற்பாடுகள் செய்திருக்காரு. அதுவே மாரியம்மன் கோயில்களுக்கெல்லாம் தலைமை பீடமாக திகழக்கூடிய இந்த சமயபுரத்து மாரியம்மனுடைய திருக்கோவிலுங்க. மேலும் இங்கு ஏழைகளுக்கு இறங்குபவள் தாங்க இந்த அன்னை. நீதி வழங்குவதில் ஈடு இணையற்றவள் கூட சொல்லலாம். பாதிக்கப்பட்டவர்களுடைய கண்ணீருக்கு இங்கே நிச்சயம் பதில் உண்டு. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா தீராத வியாதிகளை தீர்த்து வைக்கக்கூடிய அன்னையாக இருக்கிறார். அம்மானு அழைச்சாலே ஓடி வந்து நம்மளே காக்கக்கூடிய தெய்வம் தாங்க. கருணையே வடிவமானவளாக காட்சியளிப்பா. அதனால்தான் இன்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அம்மனை நாடி வந்து வணங்கி செல்றாங்க. மேலும் இங்கு கருவறையில் பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து சுகாசினியாக காட்சி அளிக்கிறார். 27 நட்சத்திரங்களுடைய ஆதிக்கத்தையும் தன்னுள்ள அடக்கி 27 எந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டையில் இங்கு அருள்பாலிக்கக்கூடிய சமயபுரத்து அம்மனுங்க. இவள் திருமேனியோ மூலிகளால் ஆனதுங்க. எனவே அன்னைக்கு இங்கு அபிஷேகம் கிடையாதுங்க. உற்சவருக்கு மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படுது. மேலும் கருவறைக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா அம்மனுடைய பாதங்கள் இருக்கு.
இதற்கு பார்த்தீங்கன்னா மலை சூடி தீபம் ஏற்றி வழிபடுறாங்க. இரவு நேரத்தில் அன்னை இங்கே சூட்சும ரூபத்தில் வலம் வருவதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அப்படி அன்னை நகர்வலம் வருகையில் அன்னையினுடைய கால் கொலுசு ஒலி கேட்கக்கூடிய பாக்கியம் பெற்றவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்று அந்த கொலுசு சத்தம் அத்த ஜாமத்தில் கேட்குவதாக பக்தர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் இங்கு நோய்களின் அதிபதியாக மாயாசுரனை பூலோகத்தில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்திருக்கான். இதனால அன்னையின் பக்தர்களும் பாதிக்கப்படுறாங்க. இதை கண்டு கோபம் கொண்ட அன்னை பார்வதி தேவி மாயாசுரனை வதம் செய்யும்படி தன் அம்சம் நிறைந்த மாரியம்மனை அனுப்பினிருக்கா. மாரியம்மனின் மாயாசுரனையும் அவன் சகோதரர்களை அன்னையும் வதம் செய்திருக்கா. பின்னால அவங்களுடைய தலையே பத்தினா ஒட்டியானமாக அணிந்து கொண்டு நோய்களின் கொடுமைகளிலிருந்து மக்களை காப்பாற்றி அருள் பாலித்திருக்கா. அவளே ஆதியில திருவரங்கத்துல வைஷ்ணவி தேவியாகவும் பின்னர் சமயபுரத்துக்கு வந்த மாரியம்மனாகவும் அருள் பாலிக்கிறார். இன்றுமே பார்த்தீங்கன்னா சமயபுரத்தால் நோய் தீர்க்கக்கூடிய மருத்துவச்சியாக மக்களால் வணங்கக்கூடிய தெய்வம் தாங்க. இவர் சன்னதிக்கு வந்து வேண்டிக் கொண்டாலே தீராத நோயும் தீருதுங்க. மேலும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் தீர இந்த அன்னையே பச்சை பட்டினி கிடந்து தவம் இருக்கக்கூடிய அதிசயம் இங்கு மட்டும்தாங்க. மேலும் இங்கு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்று இங்கே பூச்சொரித்தல் விழா நடத்துகிறாங்க. வழக்கமான எல்லா தலங்களிலும் பக்தர்கள் அம்பாளை வேண்டி விரதம் இருக்கக்கூடிய நடைமுறை இருக்கும். ஆனால் இங்கே பக்தர்களுக்காக அம்மனே விரதம் இருக்கிறா. இதுதான் பச்சை பட்டினி விரதங்க. மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமையில பூச்சொரித்தல் திருவிழாவோடு அம்மனுடைய இந்த விரதம் பார்த்தீங்கன்னா ஆரம்பமாகுது. பூச்சொரித்தலின் போது அம்மனுக்கு பூக்கள் வந்து குவியிடுங்க. விரத காலமான மாசி முதல் பங்குனி கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை 27 நாட்களுமே அம்பாளுக்கு ஒருவேளை மட்டும் இங்கு நெய்வேத்தியம் நடக்கும். அதாவது சாயரட்சி பூஜையின் போது இளநீரும் மோர் பானகம் துள்ளுமாவு வெள்ளரி பிஞ்சு ஆகியவை நைவேத்தியமாக தரப்படுது. இந்த காலத்தில் ஊர் மக்களும் அம்மனோடு சேர்ந்து விரதம் இருக்கக்கூடிய வழக்கமே இருக்குதுங்க. மேலும் இங்கு சமயபுரத்தில் வசிக்காமல் இருக்கலாம். ஆண்டுக்கு ஒரு முறை கூட செல்ல முடியாதவங்க கூட இருக்கலாங்க. ஆனால் அவளை மனதார நினைத்து எங்கிருந்து வழிபட்டாலும் நிச்சயமாக உங்களுக்காக ஓடி வந்து அருள் பாலிப்பா. இந்த 27 நாட்களில் தினமும் ஒரு வேளையாவது நீங்கள் அன்னையை நினைத்து உணவை துறந்து அவளை மனதார வழிபட்டிங்கன்னா அவள் உங்களுடைய இருந்து உங்களை காத்தருள்வா. மேலும் இங்கு புரட்டாசியில் வரக்கூடிய மகாலய அமாவாசை சென்று இங்குள்ள அம்மனின் முன்னாடி புதிய மூங்கில் தண்டு ஒன்றில் பச்சரிசியும் தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு காய்கறிகள் ஆகியவற்றை சமர்ப்பித்து சிறப்பு பூஜைகளும் செய்யப்படுதுங்க. மேலும் இந்த ஒரு கோவிலில் சிறப்பான ஒரு பிரார்த்தனைன்னா கருப்பு தூளி பிரார்த்தனை தாங்க. அது என்னன்னா கருப்பு தூளை எடுத்தல்னு விசேஷ பிரார்த்தனை பிரசித்தமாக இருக்கு. குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் இங்கு அன்னையை வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிக் கொண்டு நேர்த்தி கொள்ளக்கூடிய வேண்டுதல் தாங்க இது. அன்னையின் அருளால கருவுற்று சீமந்தம் முடிந்த பின்னாடி சீமந்த புடவையும் வேஷ்டியும் பத்திரமாக எடுத்து வச்சிருக்கணும். குழந்தை பிறந்ததுமே 6வது மாதத்தில் பத்திரப்படுத்திய துணிகளை மஞ்சள் நீரில் நினைத்து கருப்பு தொட்டியில் பார்த்தீங்கன்னா தயார் செய்து அதில் பிறந்த குழந்தையை கிடத்துக்கிறாங்க. அந்த தொட்டிலை பிடித்தபடி தந்தை முன்னே செல்ல தாயும் பார்த்தீங்கன்னா பின்தொடர 3 முறை ஆலயத்தை வலம் வந்து பிரார்த்தனை செலுத்தக்கூடிய நிகழ்ச்சி தாங்க. மேலும் துணிகளை பூசாரி எடுத்துக்கொண்டு கரும்பை பக்தர்களுக்கு விநியோகம் செய்கிறாங்க. சமயத்தில் வருபவள் தான் இந்த சமயபுரத்தாளுங்க. பக்தர்களால் போற்றப்படக்கூடிய இவள் பார்த்தீங்கன்னா ஆபத்தில் உதவக்கூடிய தெய்வமாக இருக்கா. உலக நன்மைக்காகவும் பக்தர்கள் நோயின்றி வாழவும் மாசி கடைசி ஞாயிறு முதல் பங்குனி கடைசி ஞாயிறு வரையுமே அம்மன் பார்த்தீங்கன்னா பச்சை பசியோடு விரதம் இருப்பது இந்த கோவிலுடைய சிறப்புங்க. மேலும் இங்கு அம்மை போன்ற தொற்று நோய்களை தீர்க்கக்கூடிய பரிகார தலங்கமாகவும் இருக்கு. பக்தர்கள் குணமடைந்ததோ மாவிளக்கு முடி காணிக்கை செலுத்துறாங்க. மேலும் இங்கு மூலவர் புற்று மண்ணால் ஆனதால அபிஷேகம் செய்யப்படாம புனுகு சாட்டம் சாற்றப்படுது. அதே போல தன் பக்தர்களை கண்ணும் கருத்துமாக காப்பதாகவும் மாவிளக்கை ஏற்றி வேண்டுதல் வச்சா நினைத்தது நிறைவேறுன்னு சொல்றாங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சமயபுரத்தம்மனுடைய பச்சை பட்டினி விரதம் தொடங்கியாச்சு. இந்த 27 நாட்களும் நீங்க ஒரு வேளையாவது இதமிருந்து அம்பாளை வழிபட்டா நிச்சயம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் உண்டாகுங்க. தீராத நோயால அவதிப்படுவீங்க. தவறாம இந்த 27 நாட்கள்ல அம்மனை நினைத்து வழிபடுங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டு.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.